இப்போ நீங்கள் ஒரு டாபர்மேன் லவராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு நல்ல டாபர்மேன் தேடிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய பெஸ்ட் சாய்ஸ் டெபிள்ஸ் டாபர்மேனாக தான் இருக்கும். நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் ப்ராப்பரான ஸ்டாண்டர்டில் யூரோப்பியன் டாபர்மேன் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா ஸ்பெசிஃபிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ யூரோப்பியன் டாபர்மேனில் தான் எடுக்கிறோம். அவங்களுடைய பேரண்ட்ஸும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டாக்ஸுமே ப்ராப்பரான ப்ராஜனிலேருந்து எடுத்து ப்ராப்பரான எத்திக்கல் ப்ரீடிங் பண்ணி ப்ராப்பரான யூரோப்பியன் டாபர்மேன்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அட் ப்ரெசென்ட்ல ஏதாவது பப்பீஸ் அவைலபிளாக இருக்குங்களா? அட் ப்ரெசென்ட் நம்மக்கிட்ட வந்து இப்போ 6 பப்பீஸ் இருக்குது. லாஸ்ட் லிட்டர் இருந்தது எல்லாமே இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, கரண்ட் லிட்டரில் சோல்ட் அவுட் ஆகி மீதி 6 பப்பீஸ் இருக்குது. எவ்வளோ டேஸ் பப்பீஸ் இருக்குது பிரதர்? 65 டேஸ். 65 டேஸ் பப்பீஸ் இருக்குது. 65 டேஸ் பப்பீஸ் இருக்குது. மார்க்கிங்ஸு, கலர்ஸ், அதோட ஸ்டாண்டர்டு, குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். சார், மார்க்கிங், ஸ்டாண்டர்ட், அதோடைய ஜா, அதோடைய வெயிட் சைஸ், அதோடைய ஹெட் சைஸ், பா சைஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர் யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் ப்ராப்பரான மார்க்கிங்கில் இருக்கும். நம்மளுக்கு எப்பவுமே அந்த மாதிரி விழுந்துரும். ஓகே ஓகே, இப்போ கேசிஐ சர்டிஃபிகேட்டோட நம்ம பண்ணிட்டு இருக்கோங்களா? எல்லாமே ப்ராப்பர் கேசிஐ சர்டிஃபிகேட் தான். ஓகே, சுமாராக சொல்லுங்களேன், பப்பீஸ் எல்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத? நம்ம கிட்ட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50,000 ஸ்டார்ட் ஆகுது. 50,000 ஸ்டார்ட் ஆகுது. 50,000. ஒரு யூரோப்பியன் டாபர்மேன் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வித் கேசிஐ அப்படிங்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் தான் இல்லைங்களா? இப்போ நம்மளுடைய பிரைஸ் வந்து நல்லா அஃபோர்டபுள் பிரைஸ். இது அஃபோர்டபுளான ஒரு பிரைஸாக தான் இருக்கும். ஒரு ப்ராப்பர் ஸ்பெசிமென் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு அஃபோர்டபுள் பிரைஸாக தான் இருக்கும். ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின், இவங்க யாரோட பப்பீஸ் இப்போ அட் ப்ரெசென்ட் லிட்டர் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்மகிட்ட இப்போ ஹெக்டர் அண்ட் ப்ரௌனி, ஓகே, அவங்களுடைய பப்பீஸ் இருக்கு. ஹெக்டர் அண்ட் ப்ரௌனியோடது. ஆமாம், லாஸ்ட் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டர் அண்ட் ஹெலனோட பப்பீஸ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஹெக்டர் அண்ட் ப்ரௌனியோட பப்பீஸ் ரெடியாக இருக்கு இல்லைங்களா? ஓகே பிரதர், இப்போ உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துட்றேன். இந்த மாதிரியான ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி ப்ரீமியம் பப்பீஸ் வேணும்னு நினைக்கிறவங்க உங்களை தொடர்பு கொள்ளட்டும். கண்டிப்பாக.